Hello guys, welcome to my YouTube channel. So நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நோட டெலிட் பண்ணுறது, ரிலேஷன் டெலிட் பண்ணுறது பார்த்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம அப்டேட் பண்ணுறது பார்க்குறோம். இது பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து நீங்களாகவே ஒரு நோடை கிரியேட் பண்ணி ரிலேஷன்ஷிப் போட்டு அதை டெலிட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஃபர்தராக நிறைய இது இருக்குது, நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சில பேசிக்கான நோடு மட்டும் நான் கிரியேட் பண்ணிவிட்டு எப்படின்னு காட்டுறேன். லாஸ்ட் டைம் நோடு கிரியேட் பண்ண மாதிரி சொல்லிக்கிறேன். பெட்ஜ் தான் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு வே, ஸ்டாண்டர்டானது, டூப்ளிகேட் இது கிரியேட்டாக தான் சொல்லியிருக்கேன். பெட்ஜ் வந்து நான் என்ன பண்ணுறேன், நோடு வந்து ஒன்று கிரியேட் பண்ணுறேன், ஏன்னு வச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் ஒன்று பர்சன்ஸ் நேம் என்ன வைக்கிறேன்னா நேம் வச்சுக்கலாம் ஜான் அஸ் யூஸ்வல். ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணுறேன். ரிலேஷன்ஷிப் இது ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிவ்ஸ் இன். இன்னொன்று நான் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டேங்க, நம்ம ரிலேஷன்ஷிப்புக்கும் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணலாம். இப்போ எத்தனை வருஷமாக லிவ் இன் பண்ணுறாங்க சம்திங் இந்த மாதிரி நம்ம போடலாம். என்ன சொல்ல, இப்போ ஜஸ்ட்டு வந்து நான் டெஸ்ட் ஒன்றுன்னு கொடுக்குறேன். ஐ மீன்ஸ் கவுண்ட்டு ஒரு ஹவு மெனி இயர்ஸ், நான் வந்து ஒரு 5 இயர்ஸ்ன்னு கொடுக்குறேன். இது வந்து நோட் கிரியேட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பி அதே ப்ரெசன்ட் தான். இது நம்ம தப்பு பண்ணிட்டோம். நோடு வந்து கேள்வி இந்த ப்ராக்கெட் தான் வரும், ஸ்கொயர் ப்ராக்கெட் வராது. உங்களுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இந்த எடிட்டரே உங்களுக்கு வந்து என்ன சொல்ல உங்களுக்கு எரர் காட்டிடும் ரெட் கலரில். ஸோ ஈஸியாக அது மூலமாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ நேம் வந்து மேரின்னு வச்சுப்போம். ஜோன்ஸ் லிவ்ஸ் இன், 2 பேர் இருக்காங்க, லிவ்ஸ் இன் மேரி. அவங்க வந்து 5 வருஷமாக இருக்காங்கன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். இப்போ ரிட்டர்ன் கொடுத்தேன்னா நான் ஏ பி ரிலேஷன்ஷிப். ஸோ பி இஸ் நாட் டிஃபைன்ட். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கிறேன்னா நான் வந்து இது கொடுத்துருக்கேன். ஸோ அதுவே அப்போ எரர் காமிச்சிட்டு நான் மிஸ் அவுட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஜான் மேரிஸ் லிவ்ஸின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இப்போ மேரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேம் மேரின்னு காட்டுது, ஜானை கிளிக் பண்ணிங்கன்னா நேம் ஜான் அந்த ப்ராப்பர்ட்டி காட்டுது. இப்போ லிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹவு மெனி இயர்ஸ். இப்போ இதுக்கும் வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஜானுக்கு வந்து பிறந்த தேதி பார்ன் இயர் அப்டேட் பண்ண போகிறேன், அதுவே மேரிக்கு அப்டேட் பண்ண போகிறேன். என்ன பண்ணலாம், இப்போ திருப்பி நம்ம மெர்ஜ் இது யூஸ் பண்ணோம்னா நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம கமா கொடுத்து சம்திங் இதை ஆட் பண்ணால் இதாயிரும். ஸோ இங்கே தான் வந்து நம்ம எப்படி பண்ணலாம், மேட்ச் மெர்ஜ், இங்கேயும் மெர்ஜ் தான். ஃபஸ்ட்டு நம்ம ஏ பர்சன் அவங்க அந்த பர்டிகுலர் இருக்கிற வேல்யூ தான் ஃபில்டர் பண்ணி, இப்போ எக்ஸாம்பிள் நேம் இருக்குது அதை வச்சு ஃபில்டர் பண்ணுறேன். இருக்கிற அந்த கீவேர்டை வச்சு ஃபில்டர் பண்ணுங்கள், இல்லாத கீவேர்டு வச்சு ஃபில்டர் பண்ணிங்கன்னா மெர்ஜ் என்ன பண்ணணும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னா உங்களுக்கு அது புது ரெக்கார்டை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நேம் இங்கே ஆல்ரெடி இருக்குது, ஜான் க்ரியேட் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் மேட்ச், இங்கே ஆன் மேட்ச்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று ஆன் க்ரியேட்னு ஒன்று இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேட்ச்னால் இப்போ இந்த பர்டிகுலர் நோடு வந்து இது மேட்ச் ஆகுது, மேட்ச் ஆகும்போது அப்போ என்ன பண்ணணும், என்ன அப்டேட் பண்ணணும், இது க்ரியேட் ஆகுது ஒரு நோடு அப்போ தான் க்ரியேட் ஆகுதுன்னா அப்போ வந்து அது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லும். அது உங்களுக்கு நான் ஃபர்தராக பண்ணி காட்டுறேன். இப்போ ஆன் மேட்ச் வந்து நான் என்ன சொல்ல, இப்போ தான் பாண்ட் செட் பண்ணணும். இப்போ ஏ ஆன் மேட்ச் செட் கொடுக்கணும். செட் கொடுத்துட்டு ஏ டாட் பாண்ட் சீக்வல் டு 2010 நான் சொல்லி கொடுக்குறேன். ரிட்டன் ஏ. இப்போ இது பண்ணிட்டேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஜான் கிளிக் பண்ணிங்கன்னா பாண்ட் வந்து 2010 சொல்லி வந்துருச்சு, நேம் ஜான். இப்போ ஈஸியாக அப்டேட் பண்ணோன்னா இதே நீங்கள் வந்து மேரிக்கும் பண்ணலாம். மேரிக்கு வந்து நம்ம 2008ன்னு வச்சுக்கலாம். மேரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் ரெண்டுமே வந்து இப்போ நீங்கள் என்ன சொல்ல இது வந்து நம்ம கிரியேட் பண்ண திருப்பி இதாயிரும். ஜஸ்ட் வந்து ஒரு புதுசாக ஒரு இது பண்ணுறேன், மேட்ச்னு கொடுத்து என் ரிட்டன் என். இப்போ ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு லிவ்ஸ்ன்னு காட்டிடும். இப்போ மேரியை கிளிக் பண்ணும்போது நேம் பான் வந்துருச்சு, இங்கேயும் வந்து நேம் பான் வந்துருச்சு. இப்போ வந்து நீங்கள் இதே வந்து நீங்கள் ஒன்று தான் அப்டேட் பண்ணிக்கிங்க. இப்போ மல்டிபிள் இதை அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா
நிறைய கீவேர்டு ஆட் பண்ணணும். இப்போ இது பான் ஆல்ரெடி இருக்குது, நான் அதை திருப்பி எடிட் பண்ணணும்னு நினச்சேன்னா நீங்கள் தான் ஆட் பண்ணிக்கலாம். 26 உங்களுக்கு வந்து வேறு என்னலாம் ஜெண்டர்னு சொல்லிட்டு நேமே தெரிஞ்சிடும். a.gender சொல்லிட்டு நீங்கள் ஆட் பண்ணணும், இருக்காது. GN ஜெண்டர் ஈக்குவல் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபீமேல் நான் கொடுத்து இது பண்ணுறேன். கமா போடணும். நீங்கள் மல்டிபிள் இது நீங்கள் பேராமீட்டர் ஆட் பண்ணுறீங்க, ஆட்ரிபியூட் ஆட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஆட்ரிபியூட் ஆட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இதை கமா போட்டு இது பண்ணிட்டு நிறைய இதை ஆட் பண்ணிட்டே போகலாம். முன்னாடி வந்து நீங்கள் அந்த நோடை செட் பண்ணிட்டு இது பண்ணணும். ஸோ இதே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஜானுக்கும் பண்ணுறேன். ஜானுக்கு வந்து நான் 2008 கொடுத்துட்டு இங்கே வந்து மெயில் கொடுத்துட்டு இது பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா இப்போ நான் இதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஃபீமேல், நேம் மேரி, பார்ன் 2006. இது இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஜான் ஜெண்டர் மேல், பார்ன் 2018 அப்டேட் ஆகிருக்கா. ஸோ நம்ம இப்படி தான் அப்டேட் பண்ணணும். ஸோ நான் அதேமாதிரி ரிலேஷன்ஷிப் எப்படி அப்டேட் பண்ணுறேன் அதுவும் நான் சொல்லி காமிச்சிட்றேன். உங்களுக்கு வந்து மெர்ஜ் நான் ரிலேஷன்ஷிப் அப்டேட் பண்ணுறது வந்து நான் இதை வச்சு நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து நான் மெர்ஜ் என் பர்சன் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பர்டிகுலர் நேமும் கொடுக்கல, இருக்கிற எல்லா பர்சன்லேயும் அந்த ரிலேஷன்ஷிப் நான் யூஸ் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன்னா ரெல் lives in என் பர்சன். இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா ஆன் மேட்ச் அதே தான் நீங்கள் கொடுக்கணும். ஆன் மேட்ச் செட். இப்போ இங்கே என்னென்னா இந்த வேரியபிள் இங்கே கொடுக்கணும், ரிலேஷன்ஷிப் வேரியபிள் கொடுக்கணும். டாட் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன இருக்குது, ஹவு மெனி இயர்ஸ் இருக்கா. நான் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறேன், டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு 1ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ரிட்டன் என் ரிலேஷன்ஷிப் என் கொடுக்குறேன். இப்போ ஓகே சாரி 2 வாட்டி இது பண்ணியிருக்கேன், சம்திங் மை பேட். ஸோ டூப்ளிகேட் இது கிரியேட் பண்ணக்கூடாது. பி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு எப்பயும் போல தான் இருக்கும். 6 ஃபேமிலி இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஹவு மெனி இயர்ஸ் 5 இருந்துச்சு, டெஸ்ட்டுங்கிறது 1 ஆட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் ரிலேஷன்ஷிப்க்கு அப்டேட் பண்ணணும். இப்போ அது போக இல்லாமல் எப்போ க்ரியேட் பண்ணுறது, அது எப்போ க்ரியேட் பண்ணும்போது எப்படி அப்டேட் ஆகும், டெலிட் பண்ணும்போது மீன்ஸ் ஆன் மேட்ச் ஆகிருக்கு. ஆன் கிரியேட் பற்றி நான் சொல்லலை. இப்போ வந்து மெர்ஜ் என் நான் டைப் பண்ண ஒன்று வச்சுக்கிறேன். நேம் வந்து ஸ்ட்ரிங்கு ஆன் கிரியேட் செட் என் டாட் உங்களுக்கு கிரியேட்டட் அட்னு வச்சுக்கிறேன். கிரியேட்டட் அட் ஈக்குவல் டு டேட். இதே ஆன் மேட்ச் ஆயிடுச்சுன்னா செட் என் டாட் அப்டேட்டட் அட் சொல்லு டேட். இல்லைனா நான் வந்து இங்கே அப்படியே 2ன்னு வச்சுக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு அந்த டேட்டு கன்ஃபியூஸ் இது பண்ணுறதுக்காக 1ன்னு வச்சுக்கிறேன். ரிட்டன் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா என். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும்னா மெர்ஜ் ஃபஸ்ட் என்ன பண்ணோம், இந்த டைப்புங்கிறது லேபிள் இல்லவே இல்லை, நேம் ஸ்ட்ரிங் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன பண்ணணும், க்ரியேட் பண்ணணும். அப்போ க்ரியேட் பண்ணும்போது இந்த கண்டிஷன் செட் ஆகிரும். ஓகே க்ரியேட் பண்ணுறீங்களா, அப்போ க்ரியேட் ஆகும்போது என்ன பண்ணுன்னா க்ரியேட்டட் அட்ரஸ் செட் பண்ணு, ஒரு ஆட்ரிபியூட்டு அதோட வேல்யூ வந்து 1. இது வந்து ரன் ஆகாது, ஏன்னா மேட்ச் ஆகலை. நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணுறோம், க்ரியேட் ஆகும்போது இது செட் ஆகிரும். அடுத்து வந்து திருப்பி இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது க்ரியேட் இது எக்ஸிக்யூட் ஆகாது, அப்டேட் இது வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன் மேட்ச், ஆமாம் இந்த நோடு ஆல்ரெடி இருக்குது, மேட்ச் பண்ணியிருக்கு, அப்போ இதை அப்டேட் பண்ணு 2 நோடே ஆட் ஆகும். ரிட்டன் எங்களுக்கு செக் பண்ணலாமா, எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸ்ட்ரிங்குன்னு ஒன்று லேபிள் டைப் பண்ண லேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு, ஸ்ட்ரிங்குன்னு ஒரு நோடு வந்துருச்சு. இது கிளிக் பண்ணும்போது நேம் ஸ்ட்ரிங்கு கிரியேட்டட்னு 1 வந்திருக்கு. நல்லா பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு அப்டேட்டடு வரல. இப்போ திருப்பி நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட்டட் இங்கே 2ன்னு வந்திருக்கு. இப்போ திருப்பி நீங்கள் எத்தனை வாட்டி கிளிக் பண்ண போகல, அப்டேட்டட் தான் வரும். இப்போ இந்த இடத்துல போய் நீங்கள் பார்க்கலாம், ஓகே நான் கிரியேட்டட் வந்து நான் 4ன்னு வைக்கிறேன். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், உங்களுக்கு 4லாம் மாறாது. அந்த 1 எப்போ வந்துச்சோ, எப்போ ஃபஸ்ட் டைம் நோடு க்ரியேட் ஆகுதோ அப்போ மட்டும்தான் அது உங்களுக்கு வந்து இந்த ஆட்ரிபியூட் செட் பண்ண முடியும். நீங்கள் அடுத்து மேட்ச் பண்ணும்போது நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அது பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் 6ன்னு கொடுக்குறேன், இப்போ நீங்கள் கிளிக் பண்ணும்போது மேட்ச் ஆகிருக்கா, அந்த வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த கிரியேட்டட் வந்து உங்களுக்கு எப்போ க்ரியேட் ஆகுதோ அப்போ மட்டும் தான் அது இதாகுமே தவிர மித்தபடி உங்களுக்கு எதுவுமே இதாகாது.
ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நான் எல்லா வீடியோ என்ட்லேயும் டாஸ்க் கொடுக்க பார்க்குறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஸ்வல் நீங்கள் வந்து நான் பண்ணதை அட்லீஸ்ட் அப்படியே ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்களாக வந்து நான் என்ன டாஸ்க் கொடுப்பேன்னா, மோஸ்ட்லி நான் பண்ணதை அப்படியே பண்ணணும்னு தேவையில்லை. எக்ஸாம்பிள், நீங்களும் மைண்டில் என்ன யோசிக்கிறீங்களோ அந்த ப்ரெசன்ஸ் உங்கள் கண்ணு முன்னாடி எது இருக்கோ அதோட ரிலேஷன்ஷிப் வச்சு ட்ரை பண்ணுறது, நோட் க்ரியேட் பண்ணுறது, சம்திங் ஆன் த வேலை நீங்களாக ஒன்று அங்கே போட்டு அது க்ரியேட் பண்ண டெலிட் பண்ண சம்திங் இது பண்ணணும், ப்ராப்பராக பண்ணணும். இல்லை டெஸ்டிங் பர்பஸ்க்காண்டி பண்ணும்போது ஓகே. ஸோ அதனால் நீங்கள் வந்து நீங்கள் அந்த இதில் நீங்கள் உடனே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். பார்த்துட்டு மட்டும் போகாங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஸோ ஃபர்தர் அப்கமிங் வந்து நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நான் போடுறேன். தேங்க்யூ.